பாரத ரத்னா டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அருளாசியோடு, நம்மோடு வாழ்ந்த தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அருளாசியோடு, கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர், வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர், இந்த தாய் தமிழ்நாட்டிற்கு நல்லாட்சி தருவதற்கு மீண்டும் அவர் வர வேண்டும் என்று இன்று நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில், இன்று முதல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விருப்ப மனுவுக்கான கட்டணம் செலுத்தலாம் என பொதுச் செயலாளர் அறிவித்தவுடன் இன்று காலை கிட்டத்தட்ட 12 மணிக்கு என்று சொன்னார்கள். நாங்கள் 9 மணிக்கு வந்தோம். எங்களுடைய படிவத்தை வாங்குவதற்கு நாங்கள் 5 மணி நேரம் 6 மணி நேரம் கியூவில் நின்று தான் இப்பொழுது வாங்க முடிந்தது. சிவகங்கை மாவட்டத்திலிருந்து ஒரு 150க்கும் மேற்பட்டவர்கள் இன்று வந்து விண்ணப்பித்திருக்கின்றோம். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகள், சிவகங்கை, காரைக்குடி, திருப்பத்தூர் ஆகிய தொகுதிகளுக்கும் மற்ற நிர்வாகிகளும் தனங்களுக்கும் பொதுச்செயலாளருக்கும் விண்ணப்பித்திருக்கிறார்கள். மானாமதுரை ரிசர்வ் தொகுதி, அதிலும் எல்லா விண்ணப்பதாரர்களும் கழக நிர்வாகிகளும் மூத்த நிர்வாகிகள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளையும் வென்றெடுத்து எடப்பாடியாருடைய பொற்பாதங்களிலே வெற்றிக்கனியை சமர்ப்பிப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்